அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் மை டிவி ஃபேமிலிஸ். இன்றைக்கி நம்ம ஆட்டு நுரையீரல் வச்சு ஒரு கிரேவி செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் ஆட்டு நுரையீரல் எடுத்திருக்கேன். இதில் நம்மளுக்கு இந்த ஹார்ட்டு மாதிரி வரும் இல்லையா, இதை விட்டுட்டு வெறும் நுரையீரல் வச்சு நம்ம ஒரு கிரேவி பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சிடலாம். ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். ஒரு 3 வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் பட்டை லவங்கம்லாம் நான் எதுவும் போடலை ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கிட்டு 2 ஸ்பூன் நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு 2 தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கிட்டே இருக்கும்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த நுரையீரலை நல்லா தண்ணி வடிகட்டி போயிட்ட பிறகு அந்த நுரையீரலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே தண்ணியோட நம்ம ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் ஸ்மெல்லாக வரும். நல்லா வடிகட்டி நம்ம ஆட் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சால்ட்டு போட்டு நல்லா நம்ம அந்த எண்ணெயிலேயே நல்லா நம்ம வதக்கி விடலாம். வதக்கிட்ட பிறகு நம்ம தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக, குழம்பு மிளகாத்தூள், தனியாத்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு எல்லாமே நல்லா வதக்கி விடலாம். அதுலேயே நல்லா தண்ணி வெளியே வருது ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயே நல்லா போட்டு நம்ம பெரல வதக்கலாம். அதுக்குள்ளே நம்ம தண்ணி போட வேணாம். கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் போட்டு இப்போ விசில் வச்சிடலாம். ஒரு 4-5 விசில் வச்சிடலாம். இதில் நான் கத்திரிக்காய் சேர்க்க போகிறேன், பச்சை கத்திரிக்காய். நீங்கள் உருளைக்கிழங்கோ சேர்க்கலாம், இல்லை எதுவுமே வெஜிடபிள்ஸ் இல்லாமல் நீங்கள் வெறும் ப்ளைனாக கூட செய்யலாம். 5 விசில் வெந்துட்டு வந்த பிறகு நான் ஒரு 2 கத்திரிக்காய் 2-3 கத்திரிக்காய் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதிலே தேங்காய் ஒரு 1/4 மூடி தேங்காய் நான் அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாமே கலந்து விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் உப்பு இன்னும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை நம்ம போட்டுட்டு நம்ம ஒரே ஒரு விசில் நம்ம வச்சுட்டு ஸ்டீம் போயிட்ட பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வேணான்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு தேங்காய் போட்டு இறக்கிடலாம். அதுக்கப்புறமா இதுக்கு நாங்கள் ரைஸுக்கு சாப்பிட போகிறோம். சூப்பராக மிளகு சீரகம் ரசமும் ரெடி ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா ஒரு விசில் போயிட்ட பிறகு நம்ம ஓப்பன் பண்ணலாம். சூப்பராக எம்மியாக நம்மளுக்கு நுரையீரல் சால்னா ரெடி ஆகிடுச்சு. இது தோசை, இட்லி, ஆப்பத்துக்கெலாம் அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் ஈஸியாகவும் இதை பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.